ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த தருணத்துக்காய் கர்த்தரை நன்றியுள்ளி தோடு ஸ்தோத்திரிப்போம். வசனங்களை தெய்வ சமூகத்திலே ஜெபத்தோடு கேட்டு அந்த வசனங்களின்படி நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. செபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ளி தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உமக்கேற்ற ஜீவ பலியாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வேளையிலையும் நாங்கள் தியானிக்கிற வசனங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஐயா, நீர் அதை பிட்டு எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் அறிந்த தேவன். அந்த தேவைகளுக்கு ஏற்றபடி நீர்தானே ஆண்டவரே உம்முடைய பரலோக மன்னாவை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு நாங்கள் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளி தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் காணப்பட நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளி தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் கரம் கூட இருக்கட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35, 36, 37 நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35, 36, 37 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்துல 35, 36, 37 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அதே போல்தான் மனுஷகுமாரனுடைய காலத்திலேயும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலேயும் தேவனுடைய சித்தத்தை செய்வான் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதாவது சொல்லுகிறதான சில காரியங்கள் என்னவென்று சொன்னால், சூழ்நிலை என்னை கெடுத்து விட்டது, ஃப்ரெண்ட்ஸ் என்னை கெடுத்துட்டாங்க, இப்படி மற்றவர்கள் மேல் சாக்கு போடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். உண்மையாகவே நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது நம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த 2வது பகுதியாய் நாம் பார்க்க போகிறோம். அந்த நாட்களிலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே,
நோவாவினுடைய காலத்திலே பயங்கர அக்கிரமங்கள் இருந்ததான அந்த சூழ்நிலையிலே நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்மை சுற்றி எத்தனை விதமான பாவங்கள் காணப்பட்டாலும், நம்மை சுற்றி எத்தனை விதமான பிரச்சனைகள் காணப்பட்டாலும், அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. இங்கே நோவாவை குறித்து வசனம் அப்படிதான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த அனுபவம் மாத்திரம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நாம் வேறு எந்த தேவனுக்கு பிரியமற்ற காரியத்திலேயும் நாம் ஈடுபட மாட்டோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. அதோடு மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஆக்ட்ஸ் chapter 10 verse 1 and 2, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசேரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த கொர்நேலியு என்று சொல்லப்படுகிறதான இத்தாலியா பட்டாளத்தில், அதாவது 100க்கு அதிபதியாய் இருந்ததான இந்த கொர்நேலியு என்று சொல்லப்படுகிறதான இந்த மனுஷன், இவன் 2வது வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இவன் அதாவது யூதன் அல்ல, இவன் புறஜாதியனாய் காணப்பட்டாலும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டு, அவன் அந்த 2வது வசனத்துல தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இங்கே அதாவது நோவா எப்படி தன்னுடைய குடும்பத்தோடு கூட அவன் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்டானோ, அந்த நாட்களிலே இருந்த ஜனங்களிலே நோவா தேவனுக்கு பிரியம் உள்ளவனாய் காணப்பட்டானோ, அதே போல புதிய ஏற்பாட்டுல இந்த கொர்நேலியுவை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இவன் தன் வீட்டாரோடு அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்தவனாய் அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? இன்னும் அவன் அறிய வேண்டியத சத்தியத்தை சரியாய் அறியவில்லையே என்று சொல்லிதான் பேதுருவுக்கு தரிசனத்தை கொடுத்து அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு கடந்து வந்து அவன் சத்தியத்தை சொல்லும் பொழுதே அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. உடனே அனைவரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் உங்களையும் என்னையும் குடும்பமாய் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒண்ணு, குடும்பத்துல உள்ளவங்க தலைவர் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். தேவன் தேவன் தலைவர்களைத்தான் ஆண்டவருக்கு, அதாவது அந்த வீட்டு ஆண்களைத்தான் தலைவர்களைத்தான் ஆண்டவர் முக்கியப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அநேக குடும்பங்களிலே தலைவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் தலைவிகள் அல்லது ஸ்திரீகள் அவர்களும் பிள்ளைகளும் கர்த்தருக்கு அதாவது பயந்து நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அத்தகப்பன்
மனிதன் கர்த்தருக்கு பிரியமற்றவனாய் காணப்பட்டால் தாய் அந்த ஸ்தானத்திலே கடந்து வந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவனுக்கு பிரியமாய் வழி நடத்தி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் அவள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அறிகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் தாமே நம்முடைய குடும்பங்களை, இப்பொழுது நம்ம இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ கரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் உமக்கு பிரியமாய் காணப்பட எப்படி நீதிமானாய், அதாவது நோவா காணப்பட்டானோ, கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டானோ, அப்படியாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இது ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மேலும் விழுந்ததான கடமை. தலைவர்கள் ரட்சிக்கப்படாத சூழ்நிலையிலே தலைவிகள் மேல் விழுந்ததான கடமை என்பதை மறந்து விட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நோவா காலத்திலே நடந்தது போல இந்த நாட்களிலேயும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களும் எப்படி காணப்படுகிறது என்று சொல்லி நாம் ஒரு விசை கூட நம்மை சீர்தூக்கி பார்த்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உள்ளவர்களாய் நாம் காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம். அவரோடு கூட, அதாவது அவருக்கு பயந்தவர்களாய் அவரோடு கூட சஞ்சரிக்கிறதான அனுபவம் காணப்படும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், Genesis chapter 6 verse 5 and 6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் 5:6 ஆதியாகமம் Genesis chapter 6 verse 5 and 6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி 7வது வசனத்தையும் சேர்த்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினதான நோக்கமே அவனோடு கூட அவர் உறவாடுகிறவராய், அவனோடு கூட சம்பாஷிக்கிறவராய், அவனோடு கூட சந்தோஷிக்கிறவராய் காணப்படும்படியாய் தான் மனுஷனை உண்டாக்கினார். அது மனுஷனை உண்டாக்கினதான விதம் என்னவென்று சொன்னால், அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட நிலைமையிலே உருவாக்கப்பட்டதான மனுஷன் நாள் ஆக 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 அவனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருக தொடங்கியது. அந்த 5ஆம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்து 7வது வசனத்திலே அவர் முழுவதையும் அழிக்கும்படி திட்டமிட்டார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, லூக்கா 17ஆம் அதிகாரம் 26, 27 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா 17, Luke chapter 17 verse 26 and 27. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள்.
பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். எப்படி நோவா காலத்துல அக்கிரமம் பெருகி போய் இருந்ததோ, அதை கண்டதான தேவன் அதை அழிக்க சித்தமிட்டாரோ, அதை போல நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷனுடைய நாட்களிலும் என்ன செய்யும், நடக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 26வது வசனம், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட நோவா அவன் என்ன செய்தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் அங்கே என்ன செய்கிறான், தனக்கு பாதுகாவலை அந்த இடத்திலே உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கினது அவருக்கு மனஸ்தாபமாய் இருந்தது. நோவாவின் காலத்தில் மாத்திரமல்ல, இந்த நாட்களிலேயும் அதே விதமான அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி அங்கே கடைசி வரைக்கும் சொல்ல வேண்டிய விதத்துக்கு வரைக்கும் சொல்லி பார்த்து அவங்க கேட்காததுனால தேவன் அவர்களை முற்றிலும் அழித்தார் என்று சொல்லி ஆதியாகமத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். இங்கே அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயும் நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையாய் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த நாட்களிலே நம்மை சுற்றி பலவிதமான காரியங்கள் நடக்கிறதை நாம் நன்றாய் அறிவோம். அவைகள் மத்தியிலே நாம் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய், அவரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய், அவருடைய நாமத்துக்கு மகிமையாய், உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாய், நீதிமான்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மை என்ன செய்வார், பாதுகாப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நோவாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 120 வருஷம் அவன் என்ன செய்தான், பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த கப்பலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் என்னென்ன கட்டளையிட்டாரோ அத்தனை காரியத்தையும் அவன் செய்து முடிக்கிற வரைக்கும் மற்ற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிய முடியும். ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. கடைசியில அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மாதிரி இந்த இடத்திலேயும் மனுஷகுமாரனுடைய காலத்திலேயும் அப்படியாய் காணப்படுகிறபடியினால் நிச்சயமாய் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த வரப்போகிறதான அந்த நாட்களிலே கர்த்தர் நோவாவை போல அவன் குடும்பத்தை போல நாம் காக்கப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த நாட்களிலே நம்ம அடிக்கடி கேட்கிறதான காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இருக்கு, ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருவரும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம், நாம் கேட்கிறோம், வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஒரு விசை கூட நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் வரும் பொழுது இந்த நோவாவினுடைய நாட்கள்ல எப்படி மற்றவர்கள் அழிக்கப்பட்டார்களோ, அல்லது மனுஷகுமாரன் வரும் பொழுது எப்படி ஜனங்கள் மற்றவர்கள் அழிக்கப்படுவார்களோ, அந்த நிலைமை நமக்கு காணப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாமும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உள்ளவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், Hebrew chapter 11 verse 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து
விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். இந்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தினாலே பொதுவா சொல்லுவாங்க, நோவாவுடைய காலம் வரைக்கும் என்ன செய்யலையா, மழை வரல, பனியினாலதான், அதாவது எல்லா பயிர்களும் விளைந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலேயே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் இந்த நோவா ஆண்டவர் 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ய போகிறது என்று சொன்னதை அவன் சொல்லும் போது யாராலும் அதை என்ன செய்ய முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை, அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை. மாறாய் அவனுக்கு விரோதமாய் அவர்கள் கிண்டல் அடிப்பதும் கேலி பண்ணுவதுமாய் இருந்து அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆனால் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, ஒருவேளை அவன் மழையை காணாம இருந்திருக்கலாம், ஆனா தேவன் அவனை எச்சரித்தபடியினால் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே என்ன செய்கிறான், கீழ்ப்படிந்தவனாய் அவன் என்ன செய்கிறான், அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ண சொன்னார். அந்த பேழையை உண்டு பண்ணுகிறதான வேளையிலே அவன் தன் குடும்பத்துக்கென்று அந்த பேழையை ஆண்டவர் சொன்னபடியாய் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவன் அந்த பேழையை உருவாக்கும் நாள் பரியந்தமும் அவன் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேழையை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த பேழை தான் திருச்சபை, அதாவது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சபையிலே நாம் கடந்து வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிற சகல வார்த்தைகளின் படியும் நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால், ஒருவேளை நாம் சில காரியங்களை, சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் வர்றாரு 2000 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வந்த பாடு இல்ல, அவர் ஒன்னும் வரப்போறதில்ல அப்படின்னு சிலர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நிச்சயமாய் தேவன் வரப்போகிறார் என்பதை நாம் அறிய முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை ஒன்றும் பொய்யாகாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னாரோ, அநேகர் பல கிண்டல்களை கேலிகளை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி நோவாவோடு சொல்லும் பொழுது மற்ற ஜனங்கள் கேலி பண்ணினார்களோ, கிண்டல் அடித்தார்களோ, அதே போல இந்த நாட்களிலே சத்தியத்தை சொல்கிறதான வேளையிலே அதை விசுவாசியாதபடிக்கு அவர்கள் கேலியும் கிண்டலுமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் கடைசியிலே எப்படி நோவா காலத்திலே எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டார்களோ அதே போல அழிக்கப்படுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பெரிய கிருபையை அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே சபையை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நமக்கு அந்த வேலையை கொடுக்கல, ஆனா அதே வேலையை ஆண்டவர் நமக்காய் செய்து திருச்சபையை உண்டாக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த திருச்சபையிலே நாம் யார் யாரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அத்தனை பேரையும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். முதலாவது நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும்.
மற்றவர்களையும் தேவனுடைய சமூகத்திலே வழி நடத்துகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவ சமூகத்திலே ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அழகான பேழைய ஆண்டவரே நீங்க கட்டி கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த அழகான பேழையிலே நாங்கள் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தர் சொன்னதான சகல காரியங்களையும் அதன்படியாய் செய்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 1 Peter chapter 3 verse 20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல சொல்லி இருக்கு, அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களுக்கும் தெரியாது, மழையை குறித்து அவர்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னால் சொன்னதே என்று சொல்லி அவர்கள் அப்படியாய் விசுவாசித்து தகப்பன் சொல்றத, அதாவது கணவன் சொல்றத மனைவி கேட்டா தகப்பனும் அதாவது தாயும் சொல்லுகிறதை பிள்ளைகளும் அவர்களுடைய மனைவிமாரும் கேட்டு 8 பேரும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அது 120 வருஷம் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு நீண்ட காலங்கள், 2000 வருஷம் 2000 வருஷம் சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த 2000 வருஷத்துல கர்த்தர் என்னென்ன காரியத்தை சொன்னாரோ அந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல அவர் தாமதமாய் இராமல் என்று சொல்லி நாம் பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2 Peter chapter 3 verse 9ல தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய கேள்வி என்னன்னா, வர்றாருங்கிறாங்க, எங்க வர்றாரு? அவர் ஒன்னும் வரப்போறதில்லை, இவங்க கதை விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் வரப்போகிறார். அவர் தாமதிக்கிறதுடைய காரியம் நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது. நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாட்களை குறித்து அதாவது கொடுத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறதான இந்த நாட்களிலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் காணப்பட நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம், பாதுகாக்கப்படுவோம். அப்படி இல்லாததான சூழ்நிலையிலே நாம் அழிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் என்று வேத வசனத்து நிமித்தம் நாம் திட்டமாய் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நாமம் மகிமைப்படும்படியாய் அசட்டை தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாய் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் செய்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் அவனை என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேகர் இந்த நாட்களிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோமே தவிர தேவனுடைய சித்தத்தை நான் செய்கிறேனா, தேவனுடைய திட்டத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி இருக்கிறேனா என்று சொல்லி கொஞ்சம் கூட நாம் யோசிப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் என்ன என்ன என்று சொல்லி வேதத்திலே திட்ட
திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை காரியங்களையும் நாம் செய்கிறதான வேளையிலே நிச்சயமாய் அவர் தம்மோடு கூட நம்மை அழைத்து செல்வார் என்பதிலே சந்தேகமில்லை தேவனுடைய பிள்ளைகளே. அதோடு மட்டுமல்ல, இந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு உதாரணமாய் யோசுவாவை குறித்து நம்ம சொல்ல முடியும். யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. யோசுவா 24:15 2 குடும்பங்களை குறித்து சாட்சியாய் உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். அதாவது ஒன்னு ஆண் பேரை குறித்திருக்கிறது, தலைவன். இன்னொன்னு தலைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவன் ஆனாலும் தலைவி ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தை குறித்ததான அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம். ஜோஷுவா chapter 24 verse 15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனத்துல, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 14 15 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், Acts chapter 16 verse 14 and 15. அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இந்த வசனத்துல வாசிக்கும் போது 14-15 என்று சொன்னேன். 13ஆம் வசனத்தையும் சேர்த்து நாம் வாசிக்கிறதான வேளையிலே, ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம், லீதியாளுடைய குடும்பம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது நோவா குடும்பம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்ததோ அதே போல கொர்நேலியு வீட்டாரும் அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்தார்கள். யோசுவாவுடைய குடும்பம், அவர்கள் முழு குடும்பமும் தேவனை சேவித்தவர்களாய் காணப்பட்டார்கள். இங்கே லீதியாளுடைய குடும்பம் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமாய் தங்களை அர்ப்பணித்து, அதாவது பவுலை என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை எங்க வீட்டுல தங்கிருங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல நேரத்துக்கு நேரம் சமைச்சு போடுறோம், நீங்க சாப்பிட்டுட்டு என்ன செய்யுங்க, இருங்க. இல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் எந்த அளவுக்கு நான் கட்டி எழுப்பப்பட முடியுமோ, எந்தெந்த காரியத்தை நான் கை கொள்ள வேண்டுமோ, எதை எதை நான் விட்டுவிட வேண்டுமோ அதையெல்லாம் எங்களுக்கு திட்டமாய் சொல்லிக் கொடுங்கள், நாங்கள் அவைகளின்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே சொல்லலாம் தேவனுடைய பிள்ளைகளே. காரணம் என்னவென்று சொன்னால், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஆராதனைக்கு வரோம் போறோம் அப்படிங்கிறதான நிலைமையில் இல்லாதபடி
நடக்கும்படிக்கு கர்த்தருடைய வசனத்தை தெளிவாய் திட்டமாய் கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அங்கே அவங்க சொல்லுகிறதான அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, அப்பொழுது அதாவது 15வது வசனம், அவளும் அவள் வீட்டாரும் என்ன செய்தார்கள், ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்னென்னமோ உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானத்தை என்ன செய்யறோம், எடுத்துடுறோம். அப்படி இப்படின்னு எனத்தையாவது சொல்லி, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன செய்யறோம், சோர்ந்து போய் ஒன்றுமில்லாத காரியத்திற்கெல்லாம் அவர்கள் சபையை விட்டு விடுகிறவர்களாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத நிலைமையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இங்கே அவள் வசனம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவங்கள தங்க வீட்டுல தங்க சொல்றாங்க. ஏன்னா சத்தியத்தை நாங்க அறியணும், சத்தியம் என்ன சொல்லுதோ அதன்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை உள்ளவர்களாய் தங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க நம்ம எவ்வளவுதான் நம்ம சபைக்கு வாங்க சத்தியத்தை கேளுங்கனாலும் அதை குறித்து அக்கறையற்ற நிலைமையிலே காணப்படுகிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அவர்களும் வேதத்தை வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, அவர்களுக்கும் அதனுடைய காரியங்கள் விளங்குவதில்லை, சபைக்கு கடந்து வர சொன்னாலும் வருவதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையிலே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் தான் இருப்போம். ஏனென்றால் சத்தியத்தை அறிந்தால்தான் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் நாமும் இந்த குடும்பத்தை போல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் குடும்பமும் காணப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. 4வதாய் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது Genesis chapter 8 verse 20 and 21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. இந்த வசனங்களிலே நாம் வாசித்தோம், அவர்கள் நோவாவும் நோவாவின் குடும்பமும் தேவ கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜனங்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் அதாவது பேழையை விட்டு தண்ணீர் வடிந்து பேழையை விட்டு கீழே வந்தவுடனே கர்த்தருக்கு என்று பலிபீடத்தை கட்டி அவர்கள் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பமாய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் அர்ப்பணித்த பிள்ளைகள் நிச்சயமாகவே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி எல்லா பக்தர்கள் பரிசுத்தவான்களும் தேவனுக்கென்று அவர்கள் பலிபீடங்களை கட்டி அவர்களை ஆராதித்தார்கள், தொழுது கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நாட்கள்ல ஆடு மாடு கோழி புறா என்று சொல்லி அநேக மிருகங்களையும் பறவைகளையும் சுத்தமான பறவைகளையும் மிருகங்களையும் கொண்டு வந்து அவர்கள் பலி செலுத்தினார்கள். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களிலேயும் என்னிலேயும் விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் விரும்புகிறார். ஆலயத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். நாம் தனியாய் பலிபீடம்
கட்டுவது அல்ல. தனியாய் பலிபீடம் வீட்டிலே கட்டி குடும்பமாய் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதும் தேவனுக்கு விருப்பமான ஒரு காரியம். அதே சமயத்திலே சபைக்கு கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாய் தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை மனமதார நாம் ஆராதிக்கிறதான வேளையிலே கர்த்தர் நம்மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கென்று நாம் அனுதினமும் பலி இடுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. தேவ நாம உயர்த்தி காட்டப்படட்டும். தேவ நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்து நானும் என் குடும்பமும் கர்த்தருக்கு பிரியமாய் பலியிடும்படியாய் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கடந்து வர கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஒரு சின்ன காரியத்திற்கும் நொண்டி குதிரைக்கு சறுக்கிறதா சாக்குன்றது போல சின்ன சின்ன காரியங்களையும் பெருசுபடுத்தி ஆராதனை அசட்டை பண்ணுகிற அநேகர் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அதை விரும்பார் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தேவ சமூகத்தில் என்னதான் நடந்தாலும் சரி நான் தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து செல்லுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு நேராய் நாம் போகும் பொழுது தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறதான வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது அவர் நமக்காய் செய்ததான சகல காரியங்களுக்கும் ஈடாய் நாம் செய்கிறதான காரியம். நோவா மற்றும் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ததான சகல நன்மைகளுக்கு ஈடாய் அவர்கள் பலிபீடங்களை கட்டி ஆராதித்தார்கள். இன்றைக்கு நம்ம பலிபீடங்களை அங்கங்க கட்டுறதில்ல. வீட்டில் ஆராதிக்கும் போது வீடே நமக்கு பலிபீடம். அதோடு மட்டுமல்ல, நம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய ஆலயம் நமக்கு பலிபீடம். தேவனுடைய பிள்ளைகளை தேவனை ஆராதிக்கும்படியாய் ஆராதனைக்கு கடந்து வருவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வாராக. சின்ன காரியங்களுக்கும் ஆராதனை அசட்டை பண்ணாதபடிக்கு தேவ நாம மகிமைப்படும்படியாய் ஒரு வைராக்கியத்தோடு தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனை ஆராதிக்கத்தான் ஆண்டவர் நம்மில் பிரியமுள்ளவராய் காணப்படுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஹீப்ரூ சாப்டர் 10 verse 25, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருத்தர் சபைக்கு வரலையா, ஏன் வரல, எதுக்கு வரல அப்படிங்கறத விசாரிச்சு அவங்களை என்ன செய்யணும், மீண்டும் சபைக்கு கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது முதலாவது ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிற ஒவ்வொருவரும் அவங்க சபைக்கு வராம இருக்கிறதே ஒழுங்கற்ற நிலைமை. தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் இருந்தாலும் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதை விசாரித்து அவர்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம நாளானது சமீபித்து வருகிறது, கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது, அவர்களுக்கு புத்தி சொல்லி எப்படியாவது தேவ சமூகத்துக்கு நேராய் கொண்டு வர கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. தேவன் நாம உயர்த்தி காட்டப்படும்படி அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 நம்ம வாசித்தபடி அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 24 அதிகாரம் 35, 36, 37 நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை.
அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் என்ன செய்யார்கள், அறியார்கள். சொன்னதே. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளையும் நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். சிலர்லாம் ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு வரேன்னு சொன்னாரு, அன்னைக்கு வரேன்னு சொன்னாருன்னு ஆரம்பத்துல இருந்து எத்தனையோ பேர் பல தேதிகளை குறித்து அவர்கள் மரித்து போனார்களே தவிர வசனம் ஒருபோதும் மாறவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப ரீசெண்டா ஒரு அருமையான ஒரு சகோதரி சொன்னதை நாங்கள் கேட்டோம். அவங்க சொன்னதெல்லாம் அதாவது வேத வசனத்துக்கு ஒத்ததாய் காணப்பட்டது. ஆனா கடைசியில செப்டம்பர் 24 அல்லது 25 வருவார் என்று சொன்னது அது முற்றிலும் தவறு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவருக்கு அதாவது பிதாவும் குமாரனும் ஒன்றாய்தான் இருக்கிறார்கள். பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறபடினால பிதாவுக்கு தெரிந்த அத்தனையும் குமாரனுக்கு தெரியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா அப்ப எனக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், வெயிட் பண்றேன்னு சொல்லல. அவர் திட்டமாய் சொல்கிறார், என் பிதா ஒருவர் தவிர. அப்படின்னா அவருக்கு தான் தெரியும். என்னைக்கு நீ போன்னு சொல்றாரோ அந்த நேரத்தை அவர் மட்டும்தான் அறிவார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது மற்றவர்கள் இன்றைக்கு நாளைக்குன்னு சொல்லி சொல்லுகிறதை நாம் நம்ப வேண்டாம். ஆனால் அதே சமயத்துல எந்த நேரமும் தேவன் வருவதற்கு ஏதுவான நாட்களாய் இருக்கிறபடியினால் எப்பொழுதும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு கடைசி காலகட்டத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எப்படி நோவா தன் குடும்பத்தை உங்க நாமத்துக்கு மகிமையாய் தேவ எச்சரிப்பை பெற்று ஆண்டவரே அவன் அதன்படியாய் காணப்பட்டானோ, அதே போல உம்முடைய எச்சரிப்பை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அதன்படியாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சுற்றி எத்தனை காரியங்கள் நடந்தாலும், எவ்வளவு மோசமான காரியங்கள் இருந்தாலும், நாங்கள் கர்த்தருக்கு ஆண்டவரே பிரியம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை உமக்குள்ளே நாங்கள் பாதுகாக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறபடியினால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்திலே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் கடந்து வந்து நாங்கள் உமக்கு பலிகளை செலுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிருகங்களையும் ஆண்டவரே பறவைகளையும் அவர்கள் பலியிட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்காய் ஒரே பலியாய் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தீரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நீர் வந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் உமக்கு ஏறெடுத்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உமக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உங்க வல்லமையின் கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.
நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ளும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.